சரி வாங்கி வா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் பாமி வந்து சாப்பிடுச்சு. சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு இப்படி உட்காந்துருக்கு பாருங்க. எங்கள் பாமி அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்போ நாங்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பாமி, பாமி குட்டி இங்க வா, இங்க வா, இங்க வா. ஏய் இந்த இங்க வா, இங்க வானே அவனைய உட்காரு. உட்காந்துக்கு அப்பா பார்த்து உட்காந்துக்கோ. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்க பாருங்க, பாமிக்கு என்னத்த பாருங்க. இந்தா பாமி, எங்க பாமி பிடிச்ச ஐட்டம்னா பாஸ்தா சாப்பிட்டு முடிச்சிடும். பிடிக்காத இதெல்லாம் பிடிச்சி ஊட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க எங்க பாமிக்கு. எங்க வீட்டுல மதியம் லஞ்சு கத்திரிக்காய் கொஜ்ஜு, பாவக்காய் வறுவல். பாவக்காய் வறுவல் அது எப்படி பண்ணணுன்றதை இன்னொரு லைவ் போடுறோம். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதை வச்சு போட்டு எல்லாமே காலி ஆயிடும். பாக்கி இல்ல, எங்க வீட்டுல எதுவுமே மீறாது இன்னைக்குமே. கரெக்டா இருக்கும் சாப்பாடு. டேஸ்டா இருந்தாலே சாப்பாடு வேஸ்ட் ஆகாது. அதுதான் உண்மை. நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்டாவும் நல்லா அன்போடும் சமைச்சாங்கன்னா எந்த வீட்லயும் எந்த உணவும் வீணா போகாது. சாப்பிடுறவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மிஸ் பாமி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிஸ் பாமி சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. மிஸ் பாமி சேனல் மறக்காதீங்க. இப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பாமிக்கு வந்து அடுத்த டைமிங், அடுத்த ஷெட்யூல் வந்து தூங்குற டைம். சாப்பிட்டுச்சு அவ்வளவுதான், நிம்மதியா எங்க பாமி தூங்குவோம். ஸ்லீப்பிங் டைம் எங்க பாமி. பார்க்கா பிடிக்காதவங்க கூட இது சாப்பிடுவாங்க. பார்க்கா ஒரு குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாவக்காய் வந்து கசப்பும் கசப்பு. இந்த இதுல வந்து கசப்பே தெரியல. நல்லா இருக்கும். ஆமா, இது பாவக்காய் யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்லா இருக்கும். இது பக்கோடா இருக்கு, சாப்பிடுங்க. வெங்காய பக்கோடா அது மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து அது மாதிரி இருக்கும். ஆமா, அது செய்யற மெத்தட் எப்படின்றத நாங்க ஒரு நாள் லைவ் போடுறோம். அந்தபடி செஞ்சீங்கன்னா டேஸ்டாவும் இருக்கும், உங்களுக்கு ஆயில் நிறைய செலவாகாது. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் இன்னைக்கான லஞ்சு. நீங்களும் உங்க லஞ்சுல வந்து டைமிங் கரெக்டா சாப்பிடுங்க. உங்க வீட்டுல என்ன லஞ்சுன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மிஸ் பாமி சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடணும். சரிங்களா? எங்க பாமிக்கும் அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பாருங்க, எங்க பாமி வந்து அவங்களை பாக்குறதுக்கு ஆர்வமா இருக்கு. அதனால வந்து எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்க சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நாங்க வந்து என்னென்ன பண்றோம், எங்க போறோம்,
என்னென்ன ஆக்டிவிட்டி பண்றோன்றது உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம். பாய் பாய். பாய்.